அந்த குழந்தை என்கிட்ட கேட்டது, மேம் இவங்க கேட்குற மாதிரி என்னால் முடியாது. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆஃபீஸர் கேடரில் வரணும், அதுவும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரணும். அதனால அவள் வந்து எம்பிபிஎஸ் பண்ணி எம்டி பண்ணி அவளை வந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் டீன் அளவுக்கு அவங்க கற்பனை பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த குழந்தையோடது என்னன்னா, மேம் எனக்கு மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மேக்ஸு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் இவங்க சொல்கிறாங்களேன்றக்க ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்டு ஐ கேன் டூ வெல், நான் பண்ணிகிட்ருக்கேன். உனக்கு என்னம்மா இன்ட்ரெஸ்ட்டு? எனக்கு வந்து சோஷியல் மீடியாவில் ஐ ஹாவ் டு சர்வைவ். சரி, சோஷியல் மீடியாவில் நீ என்னம்மா பண்ணுவ அப்படின்னா, எனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ நான் அவள் வந்து விளாகராக இருக்கா, எங்கே போனாலும் அதை எடுத்து ஃபோட்டோ எடுத்து நான் பேஸ்ட் பண்ணணும். நான் என்ன குக் பண்ணாலும் டிஃப்ரெண்ட்டாக இதுக்காக நான் குக்கிங்லாம் பழகியிருக்கேன் மேம், பேக்கரிலாம் பழகியிருக்கேன், அதை நான் எடுத்து போடணும். நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்ட்டு நான் இந்த ஒரு கேஸ் வந்து மேட் மீ டு திங்க் அ லாட். ஒன்று எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன், உங்களோட ஜாப் வேறு, கெரியர் வேறு. ஜாபுங்கிறதுக்கு வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், ஏதோ ஒன்று நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். இல்லைன்னா உங்களோட ஹாபின்னு கூட அதை வச்சுக்கலாம். ஆனால் கரியர்ன்றது உங்களுக்கு ஸ்கில் வேணும், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணணும், அது போக பர்மனெண்ட்டாக உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்குறதா உங்கள் கெரியர். இப்போ இந்த சோஷியல் மீடியா சிண்ட்ரோம்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், நான் ஜஸ்ட் என்ன செய்கிறேனோ அதை வீடியோவில் அப்லோட் பண்ணால் ஐ கேன் ஏர்ன் மோர் மணி அப்படிங்கிறதா அவங்களோடது. அது எவ்வளோ நாளைக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா பண்ணுங்கள், ஹேவ் இட் அஸ் அ ஹாபி. அதனால உங்களுக்கு ஒரு சேலரி வருதா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் உங்களோட ஸ்கில் செட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள், உங்களோட கெரியர் பார்த்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க. வெறும் சோஷியல் மீடியாவோட மட்டும் இருக்காதீங்க. வி ஆர் நாட் அகெயின் சோஷியல் மீடியா, ஆனால் அதுதான் உங்கள் உலகமாக இருந்தால் கொஞ்சம் அதிலிருந்து வெளியே வர பாருங்கள். தட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ். தேங்க்யூ ஸோ மச்.